நீங்கள் ஒருவரை நம்பியிருக்கிறீர்களா? அவர் நம்பத்தகுந்தவர் என்பதை நிரூபித்ததனால் அல்ல, அவரை நல்லவர் என்று நம்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பியதனால். உங்கள் மனதில் வந்த ஒரு சிறிய சந்தேகத்தை நம்புறதுதான் சுலபம் என்று சொல்லி நீங்கள் புறக்கணித்ததுண்டா? இன்றைய கதை விலங்குகள் பற்றியதல்ல, இது மனிதர்கள் பற்றியது. நட்புகள், மறைந்த நோக்கங்கள், கண்மூடித் தந்த நம்பிக்கைக்கு நாம் கொடுக்கும் விலை. அதனால் கவனமாக கேளுங்கள், ஏனெனில் இந்த கதை நீங்கள் ஒரு காலத்தில் நம்பிய ஒருவரை நினைவுபடுத்தலாம். இதுதான் கழுதை, நரி, சிங்கம் பற்றிய கதை. ஒரு காலத்தில் உயர்ந்த மரங்களும் அமைதியான பாதைகளும் நிறைந்த பசுமை நிறைந்த ஒரு பெரிய காட்டில் 2 நெருங்கிய நண்பர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு கழுதை மற்றும் ஒரு நரி. இருவரும் முற்றிலும் வேறுபட்டவர்கள். கழுதை எளிமையானவன், நேர்மையானவன், உழைப்பாளி. இந்த உலகம் பெரும்பாலும் நல்லது என்று நம்பினான். யாராவது சிரித்தால் அவர்களை நம்பினான். யாராவது நண்பன் என்றால் அதை உண்மையாக எடுத்துக்கொண்டான். ஆனால் நரி புத்திசாலி, கூர்மையானவன், எப்போதும் யோசித்துக் கொண்டே இருப்பவன். இனிமையாக பேசத் தெரியும், தன் உண்மையான எண்ணங்களை மறைக்கத் தெரியும். முக்கியமாக தன் லாபத்துக்காக மற்றவர்களை பயன்படுத்தத் தெரியும். இதையெல்லாம் அறியாமல் கழுதை அவனை முழுமையாக நம்பினான். ஒவ்வொரு நாளும் அவர்கள் காட்டில் சேர்ந்து நடந்தார்கள். வாழ்க்கை பற்றி, உணவு பற்றி, பாதுகாப்பான எதிர்கால கனவுகள் பற்றி பேசினார்கள். கழுதை நம்பினான், என் பக்கத்தில் ஒரு நண்பன் இருந்தால் எனக்கு எதுவும் நடக்காது. ஆனால் நரி வேறே ஒரு விஷயத்தை நம்பினான். ஒரு நாள் குறுகிய காட்டுப்பாதையில் நடக்கும்போது திடீரென்று எல்லாம் அமைதியாகிவிட்டது. பறவைகளின் சத்தமில்லை, காற்றின் ஓசையில்லை, எந்த அசைவுமில்லை. அப்போதுதான் அவர்கள் அவனை பார்த்தார்கள். ஒரு சிங்கம், மிகப்பெரியது, பயங்கரமானது, பசியால் எரியும் கண்கள். கழுதை உறைந்து போனான், கால்கள் நடுங்கின, இதயம் வேகமாகத் துடித்தது, மூச்சு திணறியது. நரி மட்டும் அமைதியாக இருந்தான். சிங்கம் அவர்களை பார்த்து கர்ஜித்தது. இன்று என்று அது சொன்னது, உங்களில் ஒருவன் என் உணவாகப் போகிறான். கழுதைக்கு காலடியில் நிலம் சரிந்தது போல இருந்தது. அவன் மெதுவாக சொன்னான், நாம் முடிந்தோம். ஆனால் நரி சிரித்தான். நரி தைரியமாக முன்னால் வந்து சொன்னான், ஓ காட்டரசனே, சண்டை போட வேண்டுமா? நாங்கள் உங்களுக்கு உதவலாம். சிங்கம் புருவத்தை உயர்த்தியது. நரி தொடர்ந்தான், எங்களை விட பெரியதும் ருசியானதும் ஒரு விலங்கு இருக்கிறது. நீ என்னை காயப்படுத்த மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தால் அவனை பிடிக்க நான் உதவுவேன். சிறிது நேரம் யோசித்தது, பின்னர் தலையசைத்தது. நான் வாக்குறுதி தருகிறேன் என்றது. கழுதை நரியை நம்பிக்கையுடன் பார்த்தான். என் நண்பன் நம்மை காப்பாற்றுகிறான் என்று அவன் நினைத்தான். ஆனால் கழுதைக்கு தெரியாத ஒன்று, நரி நம்மை காப்பாற்றவில்லை, அவன் காப்பாற்றியது தன்னையே. நரி கழுதையிடம் மென்மையாக சொன்னான், நண்பா, சிங்கம் போகும் வரைக்கும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் ஒழிந்து கொள்வோம். கழுதை எந்த தயக்கமும் இல்லாமல் நம்பினான். அவர்கள் சேர்ந்து நடந்தார்கள், காட்டின் ஆழத்திற்குள். அங்கே ஒரு ஆழமான, கருமையான குழியை அடைந்தார்கள். நரி சொன்னான், இதுதான் சரியான இடம். ஆபத்து போகும் வரை இங்கே ஒழிந்துகொள். கழுதை ஒரு அடி முன்னே வைத்தான். அடுத்த நொடி அவன் விழுந்தான், நேராக அந்த குழிக்குள். நரி கீழே பார்த்து சிரித்தான். பின்னர் சிங்கத்திடம் ஓடிச் சென்று சொன்னான், கழுதையை பிடித்துவிட்டேன், அவன் உன்னை காத்திருக்கிறான். சிங்கம் கர்ஜித்தபடி குழிக்குத் தாவியது. ஆனால் கழுதையை பிடிக்க அது முனைந்த அந்த நொடியில், பயந்திருந்தாலும் விழிப்புடன் இருந்த கழுதை தன்னிடமிருந்த சக்தியை முழுமையாக பயன்படுத்தினான். அவன் உதைத்தான், அவன் கத்தினான், அவன் போராடினான். சிங்கம் சமநிலை இழந்தது. சிறிது நேரம் முழுக்க குழப்பம். அந்த நொடியில்தான் கழுதை தப்பினான். அவன் ஓடினான், திரும்பி பார்க்கவில்லை, காத்திருக்கவில்லை, மீண்டும் நம்பவும் இல்லை. நரி அங்கேயே உறைந்து போயிருந்தது. சிங்கம் அவனை நோக்கித் திரும்பியது. நீ எனக்கு உணவு வாக்குறுதி கொடுத்தாய் என்று கர்ஜித்தது. நரி ஓட முயன்றது, ஆனால் அது தாமதமாகிவிட்டது. காடு மீண்டும் அமைதியாகியது. சிங்கம் ஒரு பாடம் கற்றது. நரி தன் துரோகத்தின் விலையை செலுத்தினான். கழுதை தப்பினான், ஆனால் அவன் மாறியவனாகத் தப்பினான். இனி அவன் நிரபராதி அல்ல. இனி அவன் கண்ணை மூடிக்கொண்டு நம்புபவன் அல்ல. நம்பிக்கை ஒரு சக்தி, ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு நம்புவது ஆபத்து.
உங்கள் பக்கத்தில் நடப்பவன் எல்லோரும் நண்பன் அல்ல. சிரிப்பவன் எல்லோரும் உங்களுக்கு நல்லது நினைப்பவன் அல்ல. சிலர் உங்களை தியாகம் செய்ய வேண்டிய நேரம் வரைக்கும் தான் உங்களோடு இருப்பார்கள். துரோகம் எப்போதும் அழிவில்தான் நுடையும். இன்று இல்லை என்றால் நாளை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையான நண்பன் ஆபத்தில் உங்களை காப்பாற்றுவான். பொய்யான நண்பன் உங்களை ஆபத்துக்குள் தள்ளுவான். இந்த கதை உங்களை ஒரு நொடி நிறுத்தி யோசிக்க வைத்திருந்தால், உங்கள் வாழ்க்கையில் ஒருவரை நினைவுபடுத்தியிருந்தால், அல்லது மறக்கக்கூடாத ஒரு பாடத்தை கற்றுத்தந்திருந்தால், இந்த காணொளிக்கு லைக் செய்யுங்கள். இந்த கதை முக்கியம் என்று யூடியூபுக்கு சொல்லுங்கள். எளிதில் நம்பும் ஒருவருடன் ஷேர் செய்யுங்கள். சரியான நேரத்தில் ஒரு கதை ஒரு வாழ்க்கையை காப்பாற்றலாம். மேலும் இது போன்ற கதைகளுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.